சாப்பாட்டுக்கு எதுவும் மொறுமொறுன்னு இல்லைன்னா சண்டைக்கு வந்துடுவாங்க. அதனால வாழைப்பழம் சிப்ஸுங்க. இந்த கட்டையிலலாம் சீவலைங்க, அருவாமனையில் தாங்க. அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குதுங்க. அவ்வளோ ஒரு சாஃப்டாக அப்படியே டேஸ்ட்டாக, மேலே கிறிஸ்பியாக, உள்ள பஞ்சு மாதிரி. இந்த விஜய் சொல்லுவார், வெளியில் ஹாட்டாக உள்ள கூலாக அப்படிம்பாரு, அந்த மாதிரி செம்மையாக இருக்குதுங்க. நீங்கள் கண்டிப்பாக வாழைப்பழம் சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிக்குது. வாழைக்காய் வந்து பழுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது கொஞ்சம் என்னடா பண்ணுறது, சிப்ஸ் போடுறதுக்குள்ளே பழுத்திருச்சேன்னு வருத்தமே படாதீங்க. நேந்திரம் சிப்ஸு சாப்பிட்ருக்கீங்களா? கேரளா நேந்திரம் சிப்ஸ் அந்த மாதிரியே எம்மியாக இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள், விட்றாதீங்க, ட்ரை பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக் கொடுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விடுங்க. இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், உப்பும் சில்லி மிளகாத்தூளும் போட்டால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். செம்ம செம்ம. போட போட அப்படியே வலிக்கிட்டு ஓடுது பாருங்க. சூப்பராக இருக்குல்ல இந்த அனுபவம். வாவ். எல்லாம் அல்வா பார்த்துருப்பீங்க, அப்பம் பார்த்துருப்பீங்க, வாழைக்காய் பழுத்து அதில் சிப்ஸு பார்த்துருக்கீங்களா? ஸோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீ போடுறதுக்கு நான் ஏங்க கமெண்ட் கொடுக்கணுங்கிறீங்களா? சரி, ஓகே ஓகே, பிடிச்சிருந்தா கொடுங்க. என்ன அழகு, எத்தனை அழகு, கோடி மலர் கொட்டி அழகு, என் நெஞ்சம் கை சேர்ந்ததே. சின்ன அழகு, சித்திர அழகு, சித்திரமெங்கும் கொட்டிய அழகு.